இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த வீக்கெண்டில் தமிழ்ல வெளியான சூப்பரான தரமான 4 படங்களை பத்தி இந்த வீடியோ நாம் பார்க்க போறோம். இந்த 4 படங்களுமே ஒவ்வொரு ஜானர்ல இருக்கக்கூடிய படங்கள். இந்த 4 படங்களுமே தரமான படங்களா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேரு வடக்கன். இந்த படம் 2025ல மலையாளத்தில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் ஹாரர் மிஸ்டரி த்ரில்லர் மூவி. இந்த படத்துல ஹீரோவாட்டு நம்ம கிஷோர் தான் நடிச்சிருக்காரு. IMDb ரேட்டிங்ஸ்ல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ரியாலிட்டி ஷோ பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேர் அந்த காட்டுக்குள்ளே வராங்க. அப்படி வரக்கூடிய அவங்க எல்லாரும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் பங்களால தங்குறாங்க. அப்படி தங்கும்போது ஒவ்வொருத்தராட்டும் மர்மமான முறையில் இறந்து போயிட்டே இருக்காங்க. இந்த கொலைகளுக்கான உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கிஷோர் வராரு. அப்படி வரக்கூடிய நம்ம கிஷோர் அந்த கொலைகளுக்கான உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவம் நடக்குதான் இந்த படத்தோட கதையை. ஒரு சூப்பரான ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட்டும் வேற லெவலில் இருந்தது. நிறைய இடங்கள்ல ஹாரர் சீன் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படமா தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் அப்படிங்கிற நம்ம ஆக தமிழ் ஓடிடியில் இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படத்தோட பேரு சிங்கிள். இந்த படம் 2025ல தெலுங்குல வெளியான ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. இந்த படத்துல நம்ம ஸ்ரீ விஷ்ணு, கீர்த்திகா சர்மா இவனா நடிச்சிருப்பாங்க. IMDb ரேட்டிங்ஸ்ல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோன் இவனா நம்ம ஹீரோவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இன்னொரு ஹீரோனா இருக்கக்கூடிய நம்ம கீர்த்திகா சர்மாவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம கீர்த்திகா சர்மா நம்ம ஹீரோவை லவ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் நம்ம 2 ஹீரோனுக்கு இடையே என்னெல்லாம் நடக்குது, உண்மையில நம்ம ஹீரோ கடைசியில் யாருக்கு கூட ஒன்று சேர்ந்தாரு, அதான் இந்த படத்தோட கதையை. இந்த மாதிரியான கதையில ஏகப்பட்ட படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஸ்டோரியில புதுசா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த படத்தோட காமெடி சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடி எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கலந்த ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைனர் படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. காமெடிக்காகவே இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒன் டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் அப்படிங்கிற நம்ம அமேசான் படையில இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற படத்தோட பேரு தேவிகா அண்டானி. இது ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல ஹீரோயினியாட்ட நம்ம ரீத்து வர்மா நடிச்சிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் இப்போ நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு இன்னொருத்தருக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினையும் டேனின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை சந்திக்கிறாங்க. சந்திச்சது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, அந்த டேனியன் சொல்லக்கூடியவர் ஒரு ஆவியன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க, அந்த ஆவி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்கும். அந்த ஹெல்ப்பை நம்ம ஹீரோயின் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது இந்த சீரியஸோட கதையை. ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் சஸ்பென்ஸ் டிராமா சீரியஸா அந்த சீரியஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீரியஸ்ல நம்ம ரித்து வர்மாவோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு சில ட்விஸ்ட் இந்த சீரியஸ்ல வச்சிருக்காங்க. இந்த சீரியஸ்ல மொத்தம் 7 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே 25 மினிட்ஸ்ல 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் சஸ்பென்ஸ் டிராமா சீரியஸா அந்த சீரியஸ் இருக்கும். இந்த சீரியஸ் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. பார்க்க நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாம அடுத்து பார்க்க போற படத்தோட பேரு டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துல நம்ம சசிகுமார், சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட உள்ள ஸ்டோரி என்னன்னா, நம்ம சசிகுமாரோட ஃபேமிலி ஸ்ரீலங்கால இருந்து சென்னைக்கு வராங்க. அப்படி வரும்போது ராமேஸ்வரத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு நம்ம சசிகுமாரோட ஃபேமிலி தான் காரணம்னு போலீஸ் நம்ம சசிகுமாரோட ஃபேமிலியை தேடி வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சசிகுமாரோட ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைக்கும் வருது, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம சசிகுமாரோட ஃபேமிலி எப்படி தப்பிக்கிறாங்க, அதான் இந்த படத்தோட கதை. ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் கலந்த ஒரு ஃபேமிலி டிராமா படமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். எமோஷனல் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நம்ம சிரிக்க வைக்கிற மாதிரியான நிறைய காமெடி சீன் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய அந்த சின்ன பையனோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியா தான் இந்த படம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்த 4 படங்களை நீங்க எந்த படத்தையாவது இது வரைக்கும் பார்க்கல, மிஸ் பண்ணாம இந்த 4 படங்களை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 படங்கள் உங்களோட ஃபேவரட் மூவி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி